So we have come to a very special time. ஐயா ஜோனஸ் ஆள் மாறிட்டு வரும்போது வித்தியாசமா இருந்தா இப்ப வித்தியாசமா இருக்கிறாரு. இந்த கால வேளையில் தேவ சம்பந்தத்தை சந்தோஷமா இருக்கிறீங்க பாத்தீங்களா? ஈஸ்டர்லயும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியலன்னா வேற எந்த நாள்ல சந்தோஷமா இருக்க போறீங்க? எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்களேன். எனவே தெரியல, இன்னைக்கு காலை வந்து பார்த்து எல்லாரும் என்ன நினைச்சுன்னுக்கிறீங்க தெரியல, ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க. இயேசுநாதர் செத்துட்டாரு, செத்ததெல்லாம் நல்லா கொண்டாடுனீங்க, உயிரோடு எழும்பதை தான் அழுதுன்னு கொண்டாடுறீங்க. ஏமே ஹல்லேலூயா, நல்ல மகிழ்ச்சியா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, மேலே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கீழே கொண்டாந்துடணும், கீழே இருக்கிறவங்க எல்லாம் மேலே ஏற்றணும். ஏமே அவங்க ரொம்ப ஜாலியா போயிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த நாள் நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். This day is a very special day for உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். The whole world is celebrating the resurrection of Jesus Christ. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய அஸ்திபாரமே இந்த நாளில் தான் இருக்கிறது. The foundation of our Christianity is on this day. உலகத்திலே எத்தனையோ மகான்கள் வந்தார்கள். Though there were many saints who came into this world. அநேக நல்லவர்கள் வந்தார்கள். There were many good people who came into this world. அநேக மகான்கள் தியாகிகள் எல்லாரும் வந்தார்கள். There were many saints, martyrs, good people who came into this world. ஆனால் எல்லாரும் மரித்தார்கள். But everyone died. ஆனால் மரித்த பிறகு ஒருவரும் உயிரோடு எழும்பவில்லை. And after their death there was no one who came back to life. ஒரு நாள் மகாத்மா காந்தி அவர்கள் மரித்து விட்டார்கள். One day Mahatma Gandhi died. அப்பொழுது ஒரு அன்பு மகாத்மா காந்தியை அதிகமாய் நேசிக்கிற ஒரு அன்பு சகோதரி, a sister who loved Mahatma Gandhi very much. அவர்கள் மகாத்மா காந்தியுடைய கல்லறை அருகே சென்று she went near the tomb of Mahatma Gandhi. அவர்கள் இவ்விதமா அழுதார்களா? She cried in this way. என்ன அழுதார்கள்? What did she cry? மகாத்மா காந்தி அவர்களே, go Gandhi ji, இயேசுநாதர் மரித்தார், Jesus died, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று he came back to life on the கிறிஸ்தவர்கள் third day. எல்லாரும் சொல்லி கொண்டாடுகிறார்களே. I hear the Christians saying about this and celebrating. நீங்களும் ஏன் வரக்கூடாது? Why can't you also come back to life? நாளில் மகாத்மா காந்தியுடைய கல்லறையிலே போய் அவர்கள் அழுதார்களா? She went to the tomb of Mahatma Gandhi on the third day and cried in this way. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இவங்க அழுதுதான் மிச்சம், அந்த கல்லறையில் இருக்கிற ஒரு புல்லு கூட என்ன செய்யலையா, அங்க முளைத்து எழும்பவில்லையா? There was not even a single grass that came out of the tomb. ஆனால் நீங்களே நானும் ஆராதிக்க நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. The Lord that you and I worship is not the same. இன்னைக்கு நாம் ஆடுகிறோம், பாடுகிறோம், we are celebrating, we are dancing, இன்னைக்கு and நாம் we are கொண்டாடி worshiping, கொண்டிருக்கிறோம். we are celebrating this day. இந்த கொண்டாட்டத்தின் நோக்கம் என்ன? What is the reason எனக்கு for ஒரு this ஆண்டவர் celebration? இருக்கிறார். I have a God. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். I have a God whom I worship. அவர் மரித்தது உண்மைதான். It is true that he died. அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான். It is true that he was ஆனா buried in the இதற்கு tomb. மேலான ஒரு சத்தியத்தை வேதம் சொல்லுகிறது. The Bible tells us a greater truth. மரித்த இயேசு அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். Jesus Christ who died rose again on the third day. ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. That is why we have a great joy in ourselves. உலகத்தால் இந்த புரிந்து கொள்ள முடியாது. A joy that the world cannot comprehend. உலகத்தால் இந்த சந்தோஷத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள முடியாது. The world cannot comprehend the majesty of this joy. எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள் ஊடா நாம் கடந்து போனாலும், whatever problem, whatever oppression that we go into, நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் இருக்க காரணம், the reason for us to not get depressed in our life, மரித்த ஆண்டவரை நான் வணங்கவில்லை, we are not worshiping or serving a மரித்த dead மண்ணோடு God, மண்ணாய் போன ஒரு தெய்வத்தை நான் வணங்கவில்லை, we are not worshiping a dead நான் God who was ஆராதிக்கிற buried. என் தேவன் சொல்லுகிறார், The Lord that I worship. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, Revelation chapter 1 and verse 18, the மரித்தே, Bible says, though I die, மரித்தே, I die, ஆனால் இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன். oh behold, and I am alive forever. அதை சொல்லும்போது ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொன்னார் அந்த வசனத்திலே, The Lord said in that verse, பத்மதீவிலே யோவான் அவன் தரிசனத்தை காண்கிறார். when John was into the vision in the Patmos அவனுக்கு island, தேவன் அநேக காரியங்கள் வெளிப்படுத்துகிறார். the Lord revealed lot of things to John. ஆனால் வெளிப்படுத்த முன்பதாக கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். But before he revealed anything to John, he நிலையங்கி introduces தரித்தவராய், himself மார்பில் பொற்கச்சை கட்டினவராய், as the one who wore a linen robe and with a breastplate. ஓ வெண்கல பாதத்தை உடைய ஒரு அக்கினி ஜோலகத்த கண்களை உடைய கர்த்தர், he had a flaming eyes. அவர் யோவானை பார்த்து சொல்லுகிறார், He sees John and says, யோவானே, John, மரித்தே, I died. ஆனால் இதோ நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். Behold,
I am alive forever. அப்படின்றால் இந்த கால வேளையில் நாம் ஆராதிக்கிற தேவன் யாராய் இருக்கிறார்? Who is our God whom we are worshiping அவர் today? உயிரோடு இருக்கிற தேவனாய் He is இருக்கிறார். an alive இன்னைக்கு God. நீங்க ஆமென் போட்டுக்கொண்டே தான் இருக்கணும். Amen. ஹalleluya சொல்லிக்கொண்டே இருக்கணும். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இங்க இத பார்த்தனே இப்ப யாராவது ஆமென் சொல்லல ஹalleluya சொல்லல மைக்க கொண்டாந்து உங்க கிட்ட வச்சிட்டு ஒரு 10 முறை ஹalleluya சொல்ல வைப்பேன். ஆமென் Amen. ஆமென் 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 ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. வேதத்தில் எடுத்து வாசிப்போமாக வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல்ல கவனிக்கணும். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், In this verse the Lord says, மரித்தே I died, ஆனால் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு and இருக்கிறேன். behold, I am alive forever. நான் நேற்று தினத்தில் வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது When I was meditating upon this word ஆண்டவர் yesterday, மரித்ததுக்கு ஒரு காரணம் இருந்துக்குமானால், if there is a reason for the Lord to ஆண்டவர் die, உயிரோடு எழுந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. there should be a reason for Jesus to rise again. இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவது நல்லதுதான். It is good that we celebrate the resurrection of Jesus ஆனால் Christ. இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார்? Why did Jesus rise ஒருவேளை again? உங்களை பார்த்து யாராவது கேட்கலாம். Some people might ask you இன்றைக்கு today, ஆராதனை முடித்து விட்டு நீங்கள் போகும்பொழுது after you finish the service and உங்கள் go, அயலகத்தார் கேட்கலாம். maybe your neighbors can ask ஒருவேளை you, ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தார் கேட்கலாம். maybe your relatives who are not saved இயேசு can ask உயிர்த்தெழுந்தார் you. என்று சொல்லுகிறீர்களே. You say that Jesus rose இயேசு again. ஏன் உயிர்த்தெழுந்தார்? Why did Jesus rise இயேசு again? உயிரோடு எழுந்த காரணம் என்ன What என்று is the கேட்டால் reason for Jesus to rise நீங்க again? என்ன பதில் சொல்லுவீங்க? What will be your answer? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. You will say, I don't know. வேதம் சொல்லுகிறது இயேசு உயிரோடு எழுந்தார். The Bible says that he has risen again. ஆகவே நான் அதை நம்புகிறேன். And that is why I believe. அவர் ஏன் உயிரோடு எழுந்தார்ல எனக்கு I தெரியாது. don't know why he rose again. அது உங்களோட பதிலா இருக்க கூடாது. That should not be your answer. இயேசு ஏன் மரித்தார் என்ற சத்தியத்தை அறிந்திருக்கிற நீங்கள், You who know the reason or the truth why Jesus died அவர் on ஏன் the cross. அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a reason there is a reason for Jesus இயேசு to be buried அடக்கம் in the tomb. பண்ணப்பட்டது காரணம் என்ன? What is the reason for Jesus to be buried? அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த நாட்களிலே அவர் பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணினார். In the days that he was buried, he went to Hades and he மூன்றாம் preached to the நாள் souls அவர் there. உயிரோடு எழுந்தார். On the third day he rose இயேசு again. மரித்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a reason for Jesus இயேசு to have அடக்கம் died. பண்ணப்பட்டது ஒரு காரணம் There இருக்கிறது. is a reason for him to have இயேசு buried. உயிரோடு எழுந்ததுக்கு ஒரு காரணம் There is இருக்கிறது. a reason for Jesus to have risen again. அதிலே ஒரு சில காரணங்கள் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று I would விரும்புகிறேன். like to share some of the reasons to you today morning. முதலாவதாக ஆண்டவர் உயிரோடு எழுந்த காரணம் என்ன? The first reason for Jesus to rise up ரோமக்கடை again. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. Romans chapter 1 and verse 5 it says. ரோமக்கடை 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Romans chapter 1 and verse 5 it says. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். Concerning son who was descended from David according to as of flesh and was declared to be the son of God in power according to the spirit of holiness. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு எழும்புவதனுடைய முதலாவது பிரதான நோக்கத்தை சொல்லுகிறார். Here apostle Paul tells us the first and primary reason for Jesus to rise நன்றாக again. கவனித்துக் கொள்ளுங்கள். Listen carefully. ஆண்டவர் இங்கே பவுல் சொல்லுகிறான் ஏன் இயேசு உயிரோடு எழுந்தார்? Why did Jesus rise again? அவர் தேவ சுதன் என்று அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். He is the son of God who was declared through the spirit by his resurrection. What is the reason for the Lord to resurrect? ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? And I told you before there is a reason for everything. நான் சொன்னேன் அவர் செய்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் Here இருக்கிறது. the Paul very clearly just proving why Jesus has risen. பவுல் ஏன் கர்த்தர் உயிரோடு எழுந்தார் என்று பவுல் தெளிவாக இங்கே சொல்லுகிறார். மிக அழகா சொல்லுகிறார். Paul beautifully says இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் ஒருவர் அல்ல. Jesus is not one among the men of this அவர் world. உலகத்தில் 100% மனிதனாய் வாழ்ந்திருந்தாலும் 100% though he
lived like a man in this அவர் world. மனிதனிலே மனிதனாய் பிறந்தாலும் அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார் என்பதை உலகத்து நிரூபிக்க வேண்டும். Though he was born in flesh as a man in this world, but there was a reason that needed to be to prove him as a son of God. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதை நாம் நீங்கள் நான் மார்த்தட்டி சொல்வதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. There is a great reason for you and I to say that Jesus is the son of God. ஒருவேளை இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி மரித்து ஜீவனை விட்டு ஜீவனை கொடுத்தவர் மரித்திருப்பார் என்றால், If Jesus would have died on the cross, buried and then went away, இன்றைக்கு நமக்குள்ள எந்த ஒரு நம்பிக்கையும் இருப்பதில்லை. we would not have hope today. ஆனால் அவர் உயிரோடு எழுந்ததினாலே, Because he rose up again. உலகத்தில் இருக்கிற 5 கண்ட மண்ட மக்களுக்கும் அந்த உயிர்த்தெழுதல் ஒரு சாட்சியை சொல்லுகிறது. This resurrection gives a testimony to the 5 continents of this அது என்ன world. சாட்சியை சொல்லுகிறது? What is the testimony? அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார் என்பதை இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த உலகத்தில் அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். Through this resurrection he confirms or declares to this world that he is not just a man but he is the son of God. உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை மனிதன் கண்டுபிடித்தாலும் அந்த கண்டுபிடிப்பை எல்லாருக்கும் முன்பதாக அவன் உறுதிப்படுத்த வேண்டும். Whatever invention or innovation that a man does, he has to prove it to others in the world. ஒரு வியாதிக்குரிய இன்ஜெக்ஷன் மருந்தை கண்டுபிடித்தால் அந்த மருந்து சரியான மருந்து தான், அது இந்த வியாதிக்கு கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமையுடைய மருந்து என்பதை அவன் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். If a man discovers a medicine or a vaccination for a particular disease, then he has to prove to the world that it actually works. அதே போல தேவன் அவர் தேவகுமாரன் என்று சொல்லி அவர் சொல்லுவதனால் தேவகுமாரனாய் மாறிவிட முடியாது. Just because Jesus says that he is the son of God, he cannot become the son of God. அவர் தேவகுமாரன் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்றால், If the world must know that he is the son of God, அவர் மனிதனாய் இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய குமாரன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய கர்த்தர் அவர் என்பதை இந்த உலகத்தில் அவர் நிரூபிக்க வேண்டும். though he lived in this world as a man in flesh, but he has the need to prove himself as the son of God and the master of this universe. அவர் अनेक அற்புதங்களை செய்தார். He did many miracles in this குருடர்களை world. பார்வையை செய்தார். Blind saw. ஆனால் அது அவரை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்தி நிரூபிக்க முடியவில்லை. But that cannot prove that he is the son of God. அவர் வியாதிகளை சுகமாக்கினார். He healed the sick people. பிசாசுகளை துரத்தினார். He chased away மரித்தவர்களை demons. உயிரோடு எழுப்பினார். He brought back the dead. ஆனால் இவைகள் ஒன்றும் அவர் தேவகுமாரன் என்று உலகத்தில் உறுதிப்படுத்த முடியவில்லை. But none of these miracles could declare and confirm that he is the son of அது God. எப்படி நீங்க சொல்றீங்க பாஸ்டர்? You can ask me, Pastor, how are you saying that? ஆண்டவர் செய்த உலகத்தை அற்புதங்கள் அந்த எருசலேம் கண்டது. Jerusalem saw every miracle that the Lord did. அத்தனை அற்புதங்களை எருசலேம் கண்டும் அவர் தேவகுமாரன் என்றும் அவர் தேவனிடத்தில் வந்தவர் என்றும் விசுவாசியாதபடினால்தான் அவரை சிலுவையில் கொன்று போட்டார்கள். Even after seeing all those miracles, because Jerusalem did not acknowledge that he is the son of God and he came from God, they crucified him on the cross. அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 வருட வாழ்க்கையோ அல்லது அவர் செய்த அற்புதங்களோ அவர் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தவில்லை. The 33.5 years that Jesus lived in this world and did all the miracles, all those things did not prove or confirm to the world that he is the son of God. இப்பொழுது பிதாவானவர் திட்டத்தை வைக்கிறார். Now Father had a plan. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்பினார். Now Father had a plan to show to the world that he is the one true God, and he thought there should be something that should happen in his life that is supernatural. இயேசுவின் வாழ்க்கை இரண்டாக அவரது வாழ்க்கை பிரிக்கலாம். We can separate or bifurcate Jesus' life into two. ஒரு பகுதி அவர் 100% மனிதனாய் இருந்தார். One part of his life he was 100% human. அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தும்படி மனிதனுக்கு வருகிற மரணம் அவரை ஆட்கொண்டது. Just to prove that he is 100% human, death that comes to man also came upon Jesus. ஆனால் அவர் மனிதன் மாத்திரமல்ல, அது 100% தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். Not only as a human, but there was a need for him to prove that he is God. இப்போது நேரம் வந்திருக்கிறது. The time has come. அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்க. The time to prove that he is the son of அதுக்கு God. ஒரே ஒரு வழி உண்டு. There was just one way. மனிதனுக்கு ஒப்பாக மரித்த அவர் The Lord who died just as a man. தேவகுமாரன் என்பதை நிரூபிக்க
நிரூபணப்படுத்துவதற்கு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் கல்லறை திறந்தவராய் அவர் வெளியே வர வேண்டும். Now as a son of God he has to come out of the room defeating death and Hades. ஆனா காரணம் உலகத்திலே ஒருவனும் மரித்து உயிரோடு வந்ததில்லை. There is no one who died and came back to அப்படியே life. உயிரோடு வந்த ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் மீண்டும் மரித்து போனார்கள். There are some people who did come back to life but again they died. லாசரு மரித்து உயிரோடு எழுந்தான். Lazarus died and came back to life. ஆனால் அவன் மீண்டும் மரித்து போனான். But he again died. நாயின் ஒரு விதவையின் மகன் மரித்து போனான். The son of the widow of the village of Nain அவன் died. உயிரோடு வந்தான். He came back to ஆனால் life. மீண்டும் அவன் மரித்து போனான். He died again. எபிருவின் மகள் மரித்து போனாள். The daughter of Jairus died. கர்த்தர் அவளை உயிரோடு எழுப்பினார். The Lord brought her back to ஆனால் life. மீண்டும் மரணம் அவளை ஆட்கொண்டு விட்டது. Death came upon her again. தொற்கால் என்கிற தபித்தால் மரித்து போனாள். Tabitha died. ஆனால் மீண்டும் அவரை மரணம் ஆட்கொண்டு விட்டது. Death came upon her again. மரித்து இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்களை மீண்டும் மரணம் ஆட்கொண்டு விட்டது. People who came back to life through Jesus ஆனால் have died என்னப்பன் again. இயேசுவோ But my Lord அவர் மரித்தது Jesus, உண்மைதான். it is true that he died. மரணம் அவரை ஆட்கொண்டது காரணம் என்ன? The reason for death to overcome Jesus, பிதாவானவர் இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் அனுப்பி இருந்தார். the Father sent Jesus into this world as a ஆனால் அவர் man. மூன்றாவது நாள் உயிரோடு இருப்ப காரணம் என்ன? The reason for Jesus to come back to life on அவருடைய the உயிர் third day, தெழுதல் உலகத்தில் ஒரு செய்தியை கொடுத்தது. the resurrection of Jesus gave a news to this அவருடைய world. உயிர் தெழுதல் உலகத்தில் ஒரு காரியத்தை நிரூபணம் பண்ணினது. The resurrection of Jesus confirmed something to this அது என்ன world. நிரூபணம்? What is that? இதோ 33 வருட உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த இயேசு அவர் மனிதனாய் இருந்தாலும் அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதான ஒரு காரியத்தை இந்த உயிர்த்தெழுதல் உறுதிப்படுத்தினது. Jesus Christ, though in the 33.5 years that he lived in this world, though he lived as a human, this resurrection confirmed and guaranteed to the world that he is not just a human but he is the son of God. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இந்த உயிர்த்தெழுதல் எதை அடையாளப்படுத்துகிறது? What does the resurrection show? God proved himself that he is not just a man but he is the son of man. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு தான் ஒரு மனிதன் மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்த ஒரு நாள். The greatest proof for the resurrection of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மிக முக்கியமான ஒரு நிருபம். It is the open tomb of Jesus in Jerusalem. எருசலேமில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திறக்கப்பட்ட கல்லறை. There is no only one tomb there. அங்கே ஒரே ஒரு கல்லறை மாத்திரமல்ல. There are so many thousands and thousands and thousands of tombs are there in Jerusalem. எருசலேமிலே ஆயிரக்கணக்கான கல்லறைகள் இருந்த பொழுதிலும் there is something in this tomb. ஆனால் இந்த கல்லறையிலோ ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. Every year, எல்லா காதுகளும் every day, எல்லா நாளும் thousands and thousands of people are going and visiting that tomb. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் தினந்தோறும் அந்த கல்லறையை போய் பார்த்து While they வருகிறார்கள். enter the tomb, அந்த கல்லறைக்குள்ளே அவர்கள் போகும் their பொழுது eyes are looking for something. அவர்களுடைய கண்கள் ஏதோ ஒன்றை They are தேடுகிறது. searching for something. அவர்களுடைய கண்கள் ஏதோ ஒன்றை அந்த தேடுகிறது. கல்லறையில் ஏதாவது எலும்பு இருக்குதா? They are searching for a bone inside அந்த the tomb. கல்லறையில் ஏதாவது காய்ந்து போன எலும்பு இருக்குதா? They are searching for some dry ஒரு bones நாள் inside அல்ல, the ரெண்டு tomb. நாள் அல்ல, Not one day, 2 days. 2000 வருடங்களாய் ஜனங்கள் அந்த கல்லறை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். For the past 2000 years people are visiting அந்த and searching கல்லறை for பார்த்து something. விட்டு வருகிற எல்லாரும் ஒரு சாட்சி சொல்றாங்க. Everyone who are visiting the tomb, கல்லறையில ஒண்ணுமே இல்ல. they are saying there is nothing கல்லறையில inside the ஆமென் tomb. சொல்லுங்களேம்மா. Amen. கல்லறை ஒண்ணுமே இல்ல. There is nothing inside the அங்க tomb. மரித்த பிரேதம் இல்ல. There is no dead அங்க corpse. எலும்பு இல்ல. There are no dry அந்த bones. கல்லறை The வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. tomb is empty. எப்போது ஒரு கேள்வி உண்டு. There is a question coming. ஐயா அந்த கல்லறையில வைக்கப்பட்ட மனிதர் எங்க? Where is the person who was laid in the tomb? அவர் ஒரு மனிதராய் இருந்தால் இன்றைக்கு கல்லறைக்குள்ள இருந்திருப்பார். If he was just a man, you would find him inside the tomb. அவர் மனிதன் அல்ல. But he is not just a அவர் தேவ human. குமாரனாய் இருக்கிறார். Because he is the son of God. கல்லறை அவரை அடக்க முடியவில்லை. The tomb cannot contain him. மரணம் அவரை அடக்க முடியவில்லை. Death cannot contain him. பாதாளம் அவரை அடக்க முடியவில்லை. Hades cannot contain him. பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவராய் He overcame and அவர் defeated death. உயிரோடு எழுந்து He rose up இந்த again. உலகத்துக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் நிரூபித்து He காண்பித்தார். confirmed and proved to the
the world. அது என்ன நிறுவனம்? What was the இந்த confirmation? blessing worship centerல In this blessing worship ஒரு கூட்ட center, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். there are a group of people who are worshiping the அவர்கள் Lord. செத்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. They are not worshiping a அவர்கள் dead God. உயிரோடு எழும்பின ஒருவரை They ஆராதிக்கிறார்கள். are worshiping an alive and resurrected நீங்களும் God. நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படி அவர் உயிரோடு எழுந்தார். He rose up again on this day to prove to you and I that you and I are not worshiping a dead God, but we are worship an alive God. சில ஆண்டுகள் முன்புதான் அந்த கல்லறையை நான் போய் பார்த்தேன். A few years ago, I was able to visit the அந்த tomb. கல்லறை இயேசுவை படுக்க வைத்து அந்த கல்லில கையெல்லாம் வச்சு பார்த்தேன். The stone where Jesus was laid upon, I touched that and அந்த saw. கல்லில வைத்து நான் ஜெபித்தேன். I laid my hands on that ஐயோ, and prayed. இந்த கல்லறைக்குள்ள தானே பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமை பிரவேசித்தது. It is on this stone that the power of heaven came and went through. இந்த கல்லறைக்குள்ள அல்லவா மரித்து கிடந்த இயேசுவை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளே பிரவேசித்தது. It was inside this tomb that the power of resurrection from heaven came in. அவர் உயிரோடு எழுந்தது தான் தேவகுமாரன் என்பதை உலகத்தை நிரூபிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, Not only to prove to this world that he is the Son of God. மாறாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறவர் என்கிறதை நாம் உலகத்துக்கு தைரியமாய் பறைசாற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். But we have to be the one with courage to declare to the world that we are worshipping a resurrected God who is alive. ஜீவன் இல்லாதவைகளுக்கு எல்லாம் உலகத்தில் யார் யார் என்னென்னமோ செய்யும் பொழுது, When there are people doing so many things to dead things, ஆனால் ஜீவனோடு இருக்கிற தேவனுக்கு நீங்கள் நான் எவ்வளவாய் நாம் செய்ய வேண்டும். how much more that we should do for a living God. இந்த காலவேளை நான் ராத்திரி வேதத்தில் அநேக காரியங்களை வாசித்துக் There கொண்டிருந்தேன். are many things that I was meditating upon in the ஆனால் Bible. நான் ஜெபித்துக் கொண்டது போல சில சம்பவங்கள் என் வாழ்க்கையே சில காரியங்கள் என் நினைவிலே வந்தது. When I was praying, certain incidents came into my mind. அவைகளை சுருக்கமாய் சொல்லிவிட்டு நேரம் இருந்தால் தேவ செய்திக்கு நேராய் போகிறேன். I would just like to point out those incidents and then go into the word of God if நேற்று time நான் permits. யோசித்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் கொண்டு வந்தது என்ன? What did the resurrection of Jesus bring into this world? இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? How can we experience the resurrection of Jesus? இயேசுவின் உயிர்த்தெழுதல் உண்டாகும் ஆசீர்வாதம் என்ன? What is the blessing through the resurrection of இதை நான் Jesus? யோசித்துக் கொண்டிருந்த பொழுது I was just thinking on it. சில காரியங்கள் ஞாபகத்தில் வந்தது. There were certain things that came into my mind. சீஷலுக்குள்ள இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை போய்விட்டது. The great hope the disciples had was gone. நான் எப்படி யோசித்தேன், நேத்து ஒரு மனிதர் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். Yesterday a person was talking about this. அவர் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை அவர் சொன்னார். He gave a very good example. ஒரு மனிதன் ஷேர் மார்க்கெட் எடுத்து தன்னுடைய எல்லா பணத்தையும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி There விட்டார். was a man who invested all of his money into the share market. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லா தன் சம்பாதித்த எல்லா பணத்தையும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி விட்டார். Everything that he earned for years he invested in the share market. நாட்கள் கடந்து போன பொழுது Days went by. திடீரென்று ஒரு செய்தி வருகிறது. Suddenly there was a news that came to him. ஷேர் மார்க்கெட் தகர்ந்து விட்டது. Share market has crashed. அது எல்லாம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் திவாலாகி விட்டது. Every money invested in the share market into stocks were a loss. ஐயா, பணத்தை போட்டு இவன் எப்படி இருப்பான்? Now what will happen to the person who அவன் invested நினைவு எப்படி everything? இருக்கும்? What would be his அவன் mind? உட்கார்ந்து யோசிப்பானா, சிரிப்பானா, அல்லது என்ன பண்ணுவான்? Will he sit, think or laugh or do anything else? நம்பி எல்லாத்தையும் போட்டான். He trusted and put every money ஆனா he earned. எல்லாம் போயிடுச்சு. But he lost everything. இந்த நிலையில தான் அன்னைக்கு அந்த சீஷர்கள் 12 பேர் இருந்தாங்க. This is how the 12 disciples were found on that 3 day. வருடம் 3.5 years. எல்லாவற்றையும் விட்டு They left everything. மலையை போல இயேசுவை நம்பி They போனார்கள். trusted in Jesus like a மலையை mountain. போல நம்பி They போனார்கள். trusted him blindly. இவர் கூட இருந்தால் போதும், If we be with him நமக்கு enough, எல்லாம் உண்டாகும். we will get everything. பேதுரு தன் தொழிலை விட்டு விட்டார். Peter left his job. லூக்கா தன் வைத்தியனா இருக்கிறதை விட்டு விட்டார். Luke left his doctor job. எல்லா
எல்லாரும் எல்லாவத்தையும் விட்டு விட்டாங்க. Every disciple gave up their profession. பைத்தியக்காரனை வேலையெல்லாம் விட்டுட்டாயே. Oh, they were like mad people giving up their job and profession. நீ வர காரணம் என்ன? What is the reason for you to come leaving ஒரே ஒரு everything வார்த்தை behind? சொல்லுவாங்க. They would have said just one எங்க word. தலைவர் இயேசுவுக்கு பின்னாடி போகிறோம். We are following our master Jesus. இயேசுவுக்கு பின்னாடி போகிறோம். We are following our master. அதுக்கு எல்லாத்தையும் விடணுமா? Does it mean you have to give up everything? அவர்கள் நம்பினார்கள். But they trusted in God. இயேசு நம்பினார். They trusted in God. அவர் கைவிட மாட்டார். They trusted that he will not forsake. நம்பி Trusting God. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வந்தாங்க. They gave up everything and went ஆனா behind him. திடீரென்று ஒரு நாள் But finally one day, எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராக் ஆகி விட்டதோ, just how the share market crashed, அதே போல இவருடைய இருதயம் உடைந்து போகும்படி to break the hearts of the எந்த disciples, இயேசுவை இவர் நம்பினார்களோ, the same Jesus that they எந்த believed இயேசுவை in, நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களோ, the same Jesus they trusted இப்போ everything அந்த for, இயேசு அவருடைய கண்களுக்கு முன்பாக சிலுவையில தொங்கிக் the கொண்டிருக்கிறார். same Jesus is now hanging on the cross. இதோ நான் உங்க கூட தான் இருப்பேன், He said, I will be with you நான் உங்களை forever. விட மாட்டேன் என்று I சொன்ன will இயேசு, not, the Jesus who said that he will not leave என்னை you, விசுவாசிக்கிற மரித்தானை பிழைப்பான் என்று சொன்ன இயேசு, he who said that he whoever believes in me shall இப்போ ஒரு live. அனாதையாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Like an orphan he is hanging on தலை the முதல் cross. காலுக்கு ரத்தம், From the head to the toe there இத்தனை is blood. வருடங்கள் For these many இயேசுவை years, பின்பற்றி வந்த இவர்களுடைய வாழ்க்கை, those who believed and followed இத்தனை Jesus, வருடங்கள் these many years, இயேசுவை மலை போல நம்பி வந்த இவருடைய வாழ்க்கை the lives of the people who trusted and followed Jesus, தகர்ந்து போய்விட்டது. their lives were உடைந்து destroyed, விட்டது. their lives were நம்ம broken. ஈஸியா பிரசங்கம் பண்ணிடலாம், It is easy for us to preach here. ஈஸியா சீஷர்களுக்கு வந்து பேசி It விடலாம். is easy for us to talk about the ஆனால் அந்த disciples. சூழ்நிலை யோசித்து பாருங்கள். But just imagine that இயேசு situation. தான் எல்லாம் என்று சொல்லி வந்தவர்கள், They thought Jesus was the world to them. இயேசு கிட்ட இருக்கறதுக்கு ஒரு குறைவு எனக்கு வராது என்று நினைத்தவர்கள், They believe that till I am with Jesus, I will அவருடைய not lack கண்களுக்கு anything. முன்பதாய் தாங்கி தம்பின இயேசு சிலுவையில் தொங்கிக் In கொண்டிருக்கிறார். front of their eyes, their hope, Jesus அவருடைய- is now hanging on the அவருடைய cross. கண்களுக்கு முன்பதாய் அவர் செயல்பட முடியாத ஒரு மனிதராக தொங்கிக் Now கொண்டிருக்கிறார். in front of their eyes, Jesus is hanging on the cross without being able to do anything about it. அவருடைய கண்களுக்கு முன்பதாய் அவர் சொல்கிறார், இதோ என் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உயிரை விட்டு விட்டார். In front of their eyes, he's saying, Father, I submit my spirit and gave up his life. பேதுரு முதல் கொண்டு எல்லா சீஷருடைய இருதயம் கலங்கி விட்டது. Every heart of disciple, including Peter, was இனி என்ன troubled. செய்வோம்? What should we do? நம்பிக்கை தகர்ந்து போன நிலையில தான் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். Every disciple were standing with a broken hope. உலகம் பரிகசிக்கிறது, World is mocking. பேதுரை பார்த்து பரிகசிக்கிறது, The world is mocking யோவானை Peter. பார்த்து The பரிகசிக்கிறது, world is mocking John. அந்திரேயாவை பார்த்து பரிகசிக்கிறது. The world is mocking Andrew. இயேசுக்கு பின்னாடி சும்மா அவர் நல்ல ஒரு சிங்கத்தை போல நடந்து வந்தவங்களை பார்த்து இப்போது உலகம் பரிகசிக்கிறது. The disciples who walked behind Jesus like lion, the world is now mocking them. அப்பவே சொன்னோம், We told you, இந்த ஆளை நம்பாத, don't trust this இந்த man. இயேசுவை நம்பாத, Don't trust ஆனா Jesus. நீங்க நம்பி போனாயே, But you blindly trusted and went இப்போது behind பா, him. Look at him உங்க now. கண்களுக்கு எதிரே அவர் மரித்து விட்டார். Look at the Jesus who is dead before your eyes. எப்படி இந்த நல்ல யோசித்து பாருங்கள். Just think about the நம்பிக்கை situation. இழந்த நிலையிலே At a time when they lost all their ஜீவன் hope, இல்லாதவளை சடலத்தை கொண்டு வந்து புதைக்கிறார்கள், They are கல்லறையில் வைக்கிறார்கள். they are bringing the corpse of Jesus and burying him in the tomb. அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. They thought their life is over. உலகத்து முன்பதாக அவருடைய சிந்தனையில் அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. In their mind, their lives is done. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார். But Jesus rose again. 40 நாள் இந்த உலகத்துல ஊழியம் செய்ய பிரவேசித்து உலகத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். After he came back to life for 40 days, he was with them and ministered to this world. தேவனுடைய பிரமாணம் என்ன? What is the law of அவர் God? மரித்தவுடனே As soon as he is dead, அவர் பிதாவை போய் சந்திக்கணும். he has to go and meet his father. மரித்து உயிரெழுந்த பிறகு இயேசுக்கு இந்த பூமியில வேலை இல்ல. After he is dead and he is resurrected, he has no work in this world. நல்லா கவனிக்க வேண்டும். Listen carefully. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பூமியில அவருக்கு வேலை இல்லை. Jesus had no
more work to do in this world after he has resurrected. அவர் பரலோகத்துல போய் இருக்க வேண்டும். He has to go into heaven to his Father. ஆனா போலியே. But he did not go. ஒரு நாளாச்சு போல. One day he did not go. ரெண்டு நாளாச்சு போல. Second day he did not go. 10 நாளாச்சு பரலோகத்துக்கு போல. 10th day he did not go. 30 நாளாச்சு போல. 30 days he still did not go. 40 நாள் வரையிலும் அவர் பரலோகத்துக்கு போகாமல் இந்த பூமியில தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் உறவாடி கொண்டிருக்கிறார். For 40 days he did not go back to heaven, but he was with his disciples. என்ன காரணம்? What is the reason? எதற்காக 40 நாள் அவர் தன்னுடைய விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிற பூமியில ஏன் இருந்தார்? For 40 days why should Jesus extend his visa and stay in this world? கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? Did you ever ask this question? எதற்காக 40 நாள் அவர் தம்முடைய விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொண்டு பரலோகத்துக்கு போகாம இந்த பூமியில இருந்தார்? Why did Jesus extend his visa of this world and stay here with his disciples for 40 days? அதற்குரிய காரணத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், If you want to see the reason for that, அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அதனுடைய ரீசனை கர்த்தர் சொல்லுகிறார். the Acts of Apostles chapter 1 and verse 3, you can see the reason. அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, Acts of the Apostles chapter 1 and verse 3, it says, அவர் பாடுபட்ட பின்பு after he went through the 40 suffering, நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி he presented himself alive to the தேவ disciples, ராஜ்யத்துக்குரியவர்கள் அவர்களுடனே பேசி speaking about the kingdom of God அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே through many proofs. அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். He presented ஆமென் himself சொல்லுங்க. alive to them. ஹalleluya. Hallelujah. இயேசுவே, Jesus. ஒருவேளை பிதாவானவர் கேட்டிருக்கலாம், Maybe the Father would have asked, இயேசுவே, Jesus, அதான் நான் கொடுத்த ஊழியத்தை முடித்து விட்டாயே, you finished the ministry that நீ you gave. உயிரோடு எழுந்து நீ தேவகுமாரன் என்பதை உறுதிப்படுத்தி விட்டாயே, You have proved to this world that you are the Son of God by your இன்னும் ஏன் நீ resurrection. பூமியில இருக்கிறாய்? Why are you still in this மேலே world? ஏறி வா, You could have come என் up. வலது பார்சத்தில் வந்து அமர்ந்து கொள். Come and sit on my right side. ஆனா இயேசு போலையா? But Jesus did not go. 40 நாள் இந்த பூமியில இருந்தாரு. For 40 days he 40 dwelt in நாள் this இந்த world. பூமியில இருந்து For 40 days he stayed back in அவர் this world. அப்போஸ்தலருக்கு தரிசனமாகிறாரு. He showed himself to the apostles. அவருக்கு தேவ ராஜ்யத்தின் காரியங்களை விளக்கி காட்டுகிறாரு. He was explaining and showing to them about the kingdom of God. அநேக காரியங்களை சொல்லி அவர் ப்ரூவ் பண்றாரு. என்ன ப்ரூவ் பண்றாரு? டேய், உங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க, நான் மரித்தது உண்மைதான், ஆனா நான் உயிரோடு தான் இருக்கிறேன். He was showing many things and proving himself to the disciples, saying that it is true that you lost your hope, but please do not lose your hope. I am alive. அந்த சீஷர்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அவங்க 100% நம்பும்படிக்கு அவர் என்ன செய்தாரா? 40 நாளும் மாறி 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 அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களோடு பேசி அவர் அநேக உதாரணங்களினாலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். For 40 days he visited, he met with his disciples repeatedly, explained so many things and proving to them that he is still alive. காரணம் என்ன? What is the reason? அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொண்டு வரும்படி. To bring a hope within them. இயேசுவின் மரணம் அவருடைய வாழ்க்கையை தகர்த்து விட்டது. The death of Jesus broke their lives. இயேசுவின் மரணம் அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை எல்லாம் தகர்த்து விட்டது. The death of Jesus broke all the hope in the lives of the ஆனால் அவர் disciples. உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பித்து காரணம் என்ன தெரியுமா? What is the reason for Jesus to show himself மீண்டும் alive? அவருடைய நம்பிக்கையை துளிர்விட செய்யும்படிக்கு, To bring back the hope that they lost. அவர்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்களை அகற்றும்படிக்கு, To remove the doubts that the disciples என் ஆண்டவர் had. உயிரோடு எழுந்தார். My Jesus rose Hallelujah. again. Hallelujah. 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 இயேசு தாம் தேவகுமாரன் என்கிற ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தும்படி மாத்திரம் உயிரோடு எழும்பவில்லை. Not only to prove that he is a son of God, Jesus did not rise up. உனக்குள்ளே ஒரு ஆழமான நம்பிக்கையை அவர் மேலே கர்த்தர் உண்டு பண்ணும்படிக்கு அவர் உயிரோடு எழுந்தார். To bring back a hope or to give a hope in your life, he came back யோபு again. சொல்லுகிறார், Job says, ஆகிலும் நான் இதில் நம்பிக்கையா இருப்பேன். but still I will trust in அது என்ன this. நம்பிக்கை? What is that என் belief? மீட்பர் உயிரோடு My இருக்கிறார். Redeemer எல்லாரும் lives. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தமா என் மீட்பு சத்தமா சொல்லுங்களே ஐயா, இன்னும் சத்தமா சொல்லுங்க. என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். மீண்டும் சொல்லுங்க, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில
In the life of Job, அவன் வாழ்க்கை தகர்ந்து போன நேரத்துல when his life was completely அவன் வாழ்க்கை destroyed, துளிர்விட ஆரம்பித்தது. his life started to blossom. இழந்ததெல்லாம் திரும்பி வர He ஆரம்பித்தது. was restoring everything that எதெல்லாம் he lost. இழந்தானோ எல்லாம் அவன் வாழ்க்கை திரும்பி வர ஆரம்பித்தது. Whatever he lost, everything started to யோபே, come back into his life. Job, உன் வாழ்க்கையில எல்லாம் எப்படி திரும்பி வந்தது? how did you restore everything? எதனால திரும்பி வந்தது? Why did it all come back உன் to you? உத்தமத்தினாலயா? Is it by your righteousness? இல்லை 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 இல்லை. No, 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 உண்மை no. நிமித்தமாகவா? Is it by your just? இல்லை. No. பின்ன எப்படி எல்லாம் வந்தது? But why did it come back? எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக. Through the hope that I have in ஒரு me. ஆமென் சொல்லுங்க. Amen. என்னோட நம்பிக்கை நிமித்தமா. Because of the hope that I have. என்னோட நம்பிக்கை என்ன? What is my என் hope? தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் Even if my flesh இதிலே deteriorates நான் and goes நம்பிக்கையா away, இருப்பேன். but I will trust in இன்றைக்கு this. உங்களுக்கு சொல்லுகிறேன். Today I tell you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். the Holy Spirit says உன் to தோல் you, முதலானவைகள் அழுகி போனாலும் even if your flesh will deteriorate இந்த and go நம்பிக்கை நீங்க away, விட்டு விடாதீர்கள். do not give up this இந்த hope. நம்பிக்கை விட்டு Do விடாதீர்கள். not give up this hope. உலகத்துல பாடுகள் வரலாம். You may have trouble in this உலகத்துல world. பிரச்சனைகள் வரலாம். You may have problems in this உலகத்துல world. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வரலாம். You may have hopeless situations ஆனால் in இந்த this நாள் world. உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. But this day gives you a நீ hope. துக்கப்படுவதற்கு, Not for you to நீ be sorrow. விசாரப்படுவதற்கு, For you to be நீ sad. நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு, For you to be hopeless. நீ ஒரு செத்த தேவனை ஆராதிக்கவில்லை. You are not worshipping a dead நீங்களை God. நானும் ஆராதிக்கிற தேவன் The Lord that you and I என் மீட்பர் worship. உயிரோடு இருக்கிறார். My Redeemer is உன் வியாதிகளிலிருந்து living. சுகமாக்க அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். He is alive to heal you உன் from your கண்ணீரை sickness. துடைக்க இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். He is alive to wipe away your tears. ஒரு பாட்டு அழகா இருக்குதல்லவா? A song beautifully என் says, மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு. My daughter, why are you in ஏன் fear? நம்பிக்கை இல்லை? Why is there no hope? உன்னோடு நான் இருக்க. When I am with உன்னோடு you. நான் இருக்க. ஆமென் When I சொல்லுங்கய்யா. am with you. உன் குடும்பத்தோடு நான் இருக்க. When I am with your உன் family. பிள்ளைகளோடு நான் இருக்க. When I am with your உன்னுடைய children. இந்த சூழ்நிலையிலே நான் இருக்க. When I am with you in your நீ situation. ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? Why are you troubled? உன்னுடைய சூழ்நிலை சொல்லு. Your situation might say, இனி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. everything is done. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. Everything is broken. ஒண்ணும் இல்ல. There is nothing in ஆனா your கர்த்தர் life. சொல்றாரு. But the Lord says, ஒண்ணு இல்ல எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. thank God for people who say that everything is done and there is nothing in your கர்த்தருடைய life. பிள்ளைகள் எப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்? Do you know when the children of God should thank God? எப்போ ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமா? Do you know when you should praise and thank Him? எல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்டர். When you say everything is done. எல்லாம் முடிஞ்சிருச்சு. When you think that everything is done. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. Only then there will be a voice from உலகம் உன்னை heaven. பார்த்து World may see you. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுதா? Is it saying that everything is done? சொல்லுதா? Is it saying so? சொல்லுதா? Is the world saying அந்த so? நேரத்துல பரலோகம் சொல்லுகிறது. And only in that time அந்த heaven will say. முடிந்து விட்டது என்கிற அந்த இடம் வரும்போது நீ எழுந்து அல்லேலூயா என்று சத்தமிடு. When the time the world says that everything is done, it is for you to rise up and say hallelujah. உலகத்துக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். It might seem foolish to the world. உலகம் சொல்லு. The world will அட say, பைத்தியக்காரனே, mad people. எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything is done. இன்னத்துக்கு அல்லேலூயா சொல்ற. Why are you saying hallelujah நீங்க now? சொல்லணும். You should say, என்னைக்கு உலகம் முற்றுப்புள்ளி வைக்கிறதோ when the world gives a அன்றைக்கு full தான் stop. பரலோகம் அடுத்த புதிய சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறது. And only when the ஒரு heaven புதிய will start a new அத்தியாயத்தை sentence. பரலோகம் ஆரம்பிக்கிறது. Heaven will start a new chapter ஒரு in my புதிய life. அத்தியாயத்தை பரலோகம் ஆரம்பிக்கிறது. Heaven starts a new chapter in my ஒருவேளை life. இந்த நாளிலே உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, Children of God who have come to the resurrection உன் service, சூழ்நிலை முடிந்து விட்டது என்று சொல்லுகிறதோ, your situation might say that your life is இனி over. நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறதோ, Your situation might say that there is no உனக்காக hope. தான் இந்த நாளை கர்த்தர் The ஏற்படுத்தினார். Lord has ordained this day for உனக்காக தான் இந்த you. நாளை கர்த்தர் ஏற்படுத்தினார். The Lord has ordained this day நீ for you. நம்பிக்கையற்றவனாய் அல்ல. Not as a hopeless person இந்த in this world. உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. This resurrection gives you அது a என்ன hope. நம்பிக்கை? What is the hope? என் மீட்பர் உயிரோடு My இருக்கிறார். Redeemer lives. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. மாத்திரமல்ல, Not only இயேசு that. உயிர்த்தது என்ன கொண்டு வருகிறது? What is the resurrection of Jesus brings? எம்மாவுஸ் சீஷர்கள் போகிறார்கள். The disciples of Emmaus are அவர்களுக்குள்ள going. ஒரே கலக்கம். So much of confusion in என்ன them. கலக்கம்? What is the trouble? நேற்று வரையிலும் Till yesterday, எங்களோடு இருந்த இயேசு, the Jesus who was with நேற்று us, வரையிலும் the Jesus எங்களோடு
பேசின இயேசு spoke with us நேற்று வரையிலும் till yesterday. எங்களோட உறவாடின இயேசு The Jesus who was with இப்ப us, கல்லறைக்குள்ள இருக்கிறார் he ஐயா. is in the tomb today. இப்ப கல்லறைக்குள்ள He is இருக்கிறார். inside the tomb. அவர் குழம்பி இருக்கிறார்கள். They are troubled in their ஏனென்றா hearts. Do you know why? ஒரு செய்தி வருகிறது. A news is coming. என்ன செய்தி வருகிறது? What is the news? சில சகோதரிகள் Some of the sisters, அவருக்கு கல்லறைக்கு போனார்களா? they are going to the tomb. அந்த கல்லறையில் இயேசு இல்லையா? They were not able to see Jesus இவர்கள் ஒரே there. குழப்பம். They were all troubled. முந்தா நாள் பார்த்து கல்லறையிலே அடக்கப்பட்ட இயேசு அடக்கப்பட்ட இயேசு உண்மையா? It is true that we buried Jesus in the tomb day ரெண்டு before நாளைக்கு yesterday. முன்பதாய் சிலுவையிலே மரித்து போனதை நாங்க கண்களால பார்த்தோமே, அது உண்மையா? Is it true that we saw with our own eyes Jesus அல்லது dying on the cross? ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள் கல்லறைக்குள்ளே நாங்கள் போனோம் ஆனால் அங்க கல்லறையில் யாரும் இல்லை என்று சொல்லுகிற இந்த சத்தியம் உண்மையா? Or the truth that we hear from our sisters saying that the tomb is empty? Is this the truth? அவர்களுக்கு ஒரே குழப்பம். The confusion in their heart. அவர்களுக்கு ஒரே குழப்பம். Confusion in their heart. இயேசு பார்க்கிறார். Jesus sees. குழம்பி Confused. எது உண்மை? What is the எது truth? பொய்? What is lie? எது சத்தியம்? What is the truth? என்று அறியாமல் Without knowing கலங்கிக் that. கொண்டு With a troubled ஒரே heart. குழப்பம். With so much of ஒரே confusion. குழப்பமா? With so much 8 confusion. மைல் தூரமா இருக்க அந்த கிராமத்துக்கு நடந்து போகிறார்கள். When they are walking towards the village which is 8 miles இவர்கள் away. ரெண்டு பேரும் குழம்பி போகிறது யாரும் பார்க்கவில்லை. No one saw the confusion in their இவர்களுடைய heart. குழப்பம் யாருக்கு தெரியவில்லை. No one knew the confusion in ஆனால் their உயிர் heart. தந்த இயேசு பார்த்து விட்டார். The resurrected Jesus saw ஹalleluya. that. Hallelujah. பார்த்து விட்டு He sees them. இவனுக்கு இப்படிதான் குழம்பினா இருப்பாங்க. They will continue to lament like இவங்கள this. வேஸ்ட் என்று சொல்லல. Not saying that they are அவர் waste. குழம்பி இருக்கிறதை பார்த்தவர். He saw their அவர் இறங்கி confusion. வந்து விட்டார் ஐயா. He came down to இறங்கி them. வந்து விட்டார். He came down to இன்றைக்கு them. சிலர் இங்க இருக்கிறீங்க. There are some of you உன் மனம் here. கலங்கி இருக்கிறது. Your hearts are உன் troubled. இருதயம் குழம்பி இருக்கிறது. Your hearts are நல்லா confused. ஜெபித்தேனே. I prayed நல்லா well. ஜெபித்தேனே. I prayed ஏன் well. இது நடந்தது? Why did this happen ஏன் in my இப்படி life? நடக்கிறது? Why is this happening எனக்கு in my மாத்திரம் life? ஏன் இப்படி நடக்கிறது? Why is it happening in my இயேசு life? உயிரோடு இருக்கிறது உண்மையானா If it is true that Jesus என் is வாழ்க்கையில alive, ஏன் இது சம்பவிக்கிறது? why is it happening in my குழப்பம் life? குழப்பம் குழப்பம். Confusion, ஏமாவு confusion, சீஷர்களே, confusion. Disciples of உன்னுடைய Emmaus, குழப்பத்தை நீக்கும்படி தான் கர்த்தர் இன்றைக்கு இங்கே இறங்கி to வந்திருக்கிறார். remove your confusion, Jesus has come down here இந்த today. ஆலயத்துக்குள் வரும்பொழுது When you came நீ inside this குழம்பின church, உள்ளத்தோடு வந்திருக்கலாம். you may have come with a confused குழம்பின heart. சிந்தையோடு You வந்திருக்கலாம். may have come with a confused thought. ஆனால் இங்கே ஒருவர் இறங்கி இருக்கிறார். But there is someone who has come நான் down சொன்னேன் here. இங்கே ஒருவர் There வந்திருக்கிறார். is someone who has நான் come சொன்னேன் down இங்கே ஒருவர் here. வந்திருக்கிறார். I said there is அவர் someone who உன் has அருகே come down. நிற்கிறார். He is standing next உன் to அருகே you. உட்கார்ந்து He கொண்டிருக்கிறார். is sitting next to அவர் you. யார்? Who is he? அவர் யார்? Who is he? உனக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசு. He who defeated death and ஏதோ rose again. அவர் உன் அருகே இருந்து He is சொல்லுகிறார். standing next to you and ஏன் saying மகளே to you, இன்னும் மீண்டும் பயம் உனக்கு? my daughter, why are you ஏன் troubled? நம்பிக்கை இல்லை? Why is there no ஏன் hope? குழம்பி இருக்கிறாய்? Why are you confused? ஏன் அதைரியப்படுகிறாய்? Why are you discouraged? வேதம் சொல்லுகிறது. Bible says, அவர் வசனத்தை விளக்கி காண்பித்தார். as he explained the word to அவர் them, அப்பத்தை பிட்டார். when he broke bread, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. their eyes were opened. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் அறிந்து They கொண்டார்கள். knew the resurrected இயேசுவின் Jesus. நாமத்திலே In the name of தேவனுடைய Jesus, ஊழியக்காரனாய், as a minister of அவருடைய Christ, தீர்க்கதரிசியாய், as a prophet of அவருடைய Christ, ஸ்தானாதிபதியாய், as the ambassador of இந்த Christ, பரிசுத்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். from the holy altar, I tell இதுவரையிலும் you, குழம்பிக் கொண்டிருப்பாயானால், if you are confused, இதற்கு and you are கலங்கி struggling, இருப்பாயானால், if you are troubled இதுவரையில் today, சந்தேகத்தில் இருப்பாயானால், if you are in confusion இந்த today, கூட்டம் முடிக்கிறதுக்கு முன்பதாக before the end of உன் this கண்கள் service, திறக்கப்படும். your eyes will உன் be கண்கள் opened. திறக்கப்படும். Your eyes will be இயேசுவை opened. காண்பாய். You will see Jesus. இயேசுவை காண்பாய். You will see அந்த Jesus. உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்காக The வெளிப்படும். power of resurrection will be revealed ஒரு to ஆமென் you. சொல்லுவோமே. Amen. இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார்? Why did Jesus தான் come back to life? தேவகுமார் என்பதை நிரூபிக்க. To prove that he is the Son of இயேசு God. ஏன் உயிரோடு எழுந்தார்? Why did Jesus come back to life? எதற்காக எழுந்தார்? Why did he come back to உன் life? நம்பிக்கை எல்லாம் இழந்திருக்கிற உனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படிக்கு. To inject hope in your hopeless இயேசு ஏன் situation. உயிரோடு எழுந்தார்? Why did Jesus come back to உனக்குள்ள இருக்கிற life? குழப்பங்கள் எல்லாம் மாற்றி உன் கண்களை திறந்து உன் தேவன் உனக்காகவே உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படி. To change all your confusion and doubt and give you hope and to confirm to you that your Jesus is alive. இயேசு ஏன் உயிரோடு இருந்தார்? Why
did Jesus alive அவர் again? உயிரோடு எழுந்து He came back இதோ again. கலிலியா கனசரத் கடல் அருகே போகிறார். He is going to the Sea of Galilee. அந்த கனசரத் கடல் அருகே போகிறார். He goes to the Sea of Galilee. இதுக்கு முன்பு கடல் அருகே Before this, when he was near இதே the இயேசு sea, எத்தனையோ முறை போயிருக்கிறார். the same Jesus went ஆனா so many அப்போதெல்லாம் times. திரளான ஜனங்க வருவார்கள். Every time he went, there were multitudes இயேசுவை of தேடி people. வருவார்கள். People came in search of நல்லா கவனிக்க Jesus. வேண்டும். Listen carefully. தீர்க்கதரிசனம் உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. Prophecy is coming towards you. இது செய்தி அல்ல. This is not just இது a உனக்கு message. நேராய் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசனங்கள். This is a prophetical word that உன் the Holy Spirit சூழ்நிலைக்கு is giving கர்த்தர் you. கொடுக்கிற தீர்க்கதரிசனங்கள். This is a prophecy that the Holy Spirit இத்தனை is speaking to நாட்கள் the situation. All these days, இயேசுவை தேடி வந்தார்கள் அந்த கனசரத் கடல் அருகே. people came in search of Jesus to ஆனால் the Sea of இன்றைக்கோ Galilee. But today, யாரோ ஒருவனை தேடி someone in யாரோ ஒருவனை தேடி searching யாரோ someone, ஒரு சிலரை தேடி searching some of you. உயிரோடு எழுந்து இயேசு இறங்கி The வருகிறார். resurrected Jesus is coming. அங்க அவரை வரவேற்க யாரும் இல்லை. There is no one to welcome him. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் இதை நான் யோசிக்கிற விதமாக I am just imagining it in this way. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்திருக்கு. A voice from heaven would have come. தேவகுமாரனே, Oh Son of God. மரணத்தை ஜெயித்தவரே, Oh, he who உயிரோடு defeated death. எழுந்தவரே, Resurrected நீ Jesus. பரலோகத்துக்கு வராமல் Without coming back to இந்த heaven. வெறுமையான கடற்கரையிலே வந்தது காரணம் என்ன? What is the reason for you to go into this empty இந்த shore? வெறுமையான கடற்கரையில் யார் இருக்கிறார்கள்? There is no one on this empty எதற்காக shore. அங்க போனா? Why are you going there? இயேசு சொல்லியிருப்பார், Jesus would have பிதாவே, said, Father, ஒரு காலத்திலே one time, இதே கடற்கரையிலே the same shore of என்னோடு Galilee, கூட இருந்த, the people who were with என்னோடு me, கூட நடந்து, the people who walked with என்னோடு கூட me, சம்பாஷித்த the people who communed என்னுடைய with me, சீஷர்களில் சில, some of my disciples, என்னுடைய சீஷர்கள் சில, some of my நான் disciples, மரித்தது நிமித்தம் because I died, அவர்கள் நம்பிக்கை இழந்து they lost their hope. மீண்டும் இந்த கடற்கரையில மீனை பிடிக்க போய் விட்டார்கள். They have gone back to fishing in the same sea. மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போய் விட்டார்கள். They have gone back to their old life. மீண்டும் பழைய சூழ்நிலைக்கு போய் விட்டார்கள். They have gone back to their old situation. என் கூட அன்றைக்கு இருந்த நிலையில அவர்கள் இப்பொழுது இல்லை. They are not with me in the same situation. அதிலே ஒருவன் என்னை மறுதலித்தவன். One has betrayed me. ஐயோ, ஒருவர் சிலர் என்னை விட்டு ஓடி போனவர்கள். Some of them have left me. ஆனால் அவர்களை விட்டு விட மனமில்லை. But I don't have the heart to ஒரு give them காலத்தில் up. என்னோடு கூட இருந்தவர்கள் தான். They are the ones who are with ஆனா me. இப்போது அவன் என்னோடு கூட இல்ல. But they are not with me ஐயோ, today. வாழ்க்கை கடலோடு போய் விட்டது. Their lives have gone with the அவருடைய sea. வாழ்க்கை கடலோடு கலந்து விட்டது. Their wives have gone with the sea. ஆனால் உயிரோடு எழுந்த தேவன், The Lord who came back to எனக்கு life. அவர்கள் தேவை. I need them. எனக்கு அவர்கள் தேவை என்பதை To show them that I need them. காண்பிக்கும்படிக்கு To show it to அந்த them. கடற்கரையில வருகிறார். He comes back to the shore. என் அன்பு தேவ பிள்ளையே, My beloved children of இன்றைக்கு God. யாரோ சிலரை பார்த்து கத்த சொல்லுகிறார். The Holy Spirit is talking to நீ some of you கத்தரோடு today. கூட நீ இல்ல. You are not with ஒரு God. காலத்தில் இயேசுவோடு இருந்தாய். You were with Him once ஒரு upon a காலத்தில் time. இயேசுவுக்காய் You வாழ்ந்தாய். lived a life for ஒரு காலத்தில் Jesus. இயேசுவுக்காய் ஊழியம் You செய்தாய். did ministry for ஒரு Jesus. காலத்தில் இயேசு 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 என்று அவர் மேல் பைத்தியமாய் There was இருந்தாய். one time that you were mad about ஆனா Jesus. இன்னைக்கு But today, நீ கடலோடு கலந்து விட்டாய். you have gone back to the நீ sea. கடற்கரையிலே போய் பழைய வாழ்க்கைக்கு போய் You விட்டாய். have started your old அவருடைய life. அன்பை மறந்து You விட்டாய். forgot the love of அவருடைய God. ஐக்கியத்தை மறந்து You விட்டாய். forgot the relationship ஐயோ, you had with அற்புதத்தை Him. மறந்து You விட்டாய். forgot the miracle of உன்னை Jesus. படிக்க வைத்தது அவர்தான். He gave you your உனக்கு education. ஞானத்தை கொடுத்தது அவர்தான். He gave you your உனக்கு wisdom. கனத்தை கொடுத்தது அவர்தான். He gave you your இந்த honor. உலகத்தில் உன்னை உயர்த்தி வைத்தது அவர்தான். It is Him who lifted ஓ you up ராமா, in this இன்னைக்கு world. எல்லாவற்றையும் மறந்து You forgot மீண்டும் everything. பழைய வாழ்க்கைக்கு போய் You have விட்டாய். gone back to your old இந்த life. இயேசு உயிரோடு இருந்த காரணம் என்ன தெரியுமா? What is the reason for Jesus to அவர் come back to மீண்டும் life? அவர் அந்த கடற்கரைக்கு வர காரணம் என்ன தெரியுமா? The reason for Jesus to come back to the உன்னை shore of அப்படியே Galilee. விட்டுவிட மனமில்லை. He did not want to leave you there. பேதுருவே, Peter, நீ ஏன் பின்னாடி போனா? why did you backslide? மனமறிய அவரை சபித்தே, You cursed him. மனமறிய அவரை மறுதலித்தே. You betrayed him with your அது knowledge. எப்பேற்பட்ட நிலையிலே நீ பாவம் செய்து தேவனை விட்டு விலகி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், It doesn't matter whatever sin you have done and you have departed from the ஒருவேளை Lord. உன் இருதயம் குற்றமல மனசாட்சியோடு கூட, ஐயோ நான் அவரை விட்டு போய்விட்டனே, நான் பாவம் செஞ்சு விட்டனே, மீண்டும் எப்படி அவரிடத்தில் வருவது என்று
அறியாமல் நீ தூரமாய் நின்று கொண்டிருப்பாயானா, Maybe with a convicted heart and a conscious mind, you are guilty, saying that I've sinned and I've gone back. How can I get back to my Lord? இனிமேல் நீ தூரமாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லி, Not to tell you that you do not have to be far நீ away from me. அன்றைக்கு அவரோடு இருந்தபொழுது The same way how you were with him அவர் once எப்படி upon a உன்னை time. நேசித்தாரோ, The same way he loved அதே you. நிலையில இன்னைக்கும் அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை உனக்கு உறுதிப்படுத்தும்படி உனக்காக அவர் To வந்திருக்கிறார். confirm and show to you that he loves you in the same way, he has come back to you again. ஆகவே இனிமேல் தூரத்தை நிற்க வேண்டாம், You do not have to stand afar. இனிமேல் தூரத்தை நிற்க வேண்டாம், You don't have to stand far away from இனிமேல் the Lord. குற்றமுள்ள மனசாட்சியோடு இருக்க வேண்டாம். You don't have to be with a guilt நீ heart. அவரை விட்டு எவ்வளவு தூரமாய் போயிருந்தாலும் It சொல்லி, doesn't matter how far you உன்னை go. அன்போடு அணைத்துக் கொள்ள, To embrace you with உன்னை love. அன்போடு அணைத்துக் கொள்ள, To embrace you with His உன்னை love. மீண்டும் தம்மோடு கூட இணைத்துக் கொள்ள. To unite him with you. என் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். He has risen again. என் அன்பு தம்பி பிள்ளையே, My beloved children of என் God. அன்பு தம்பி, My beloved என் young அன்பு people. தங்கச்சி, My beloved sister. என் அன்பு சகோதரா சகோதரியே, My beloved brother and sister. உயிர்த்தெழுந்த இயேசு The resurrected இன்றைக்கு Jesus. உலாவிக் கொண்டிருக்கிறார். He is walking amongst இன்றைக்கு you. உலாவிக் கொண்டிருக்கிறார். He is walking நீ here. தூரமாய் போனது உண்மைதான். It is true that you went away அன்னைக்கு from இருந்த him. ஐக்கியம் இயேசுவோடு இன்னைக்கு இல்லை, உண்மைதான். You may not have the relationship with Jesus அன்னைக்கு இருந்த today. அன்பு இன்னைக்கு இயேசு மேல் இல்லை, You may not உண்மைதான். have the same love you had for him ஆனால் once உன் upon a குற்ற time. மனசாட்சி உன்னை விட்டு நீக்கிவிட்டு Remove your guilty conscience மீண்டும் உன்னை தம்மோடு இழுத்துக் கொள்ளும்படிக்கு, to draw you nearer again மீண்டும் to உன்னை him. தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படிக்கு, To unite you with you. உனக்காக For you. உனக்காக For you. உனக்காக அந்த உயிரோடு இந்த இயேசு, The resurrected Jesus. பரலோகத்திலே பிதாவிடத்தில் இருக்க வேண்டிய இயேசு, Jesus who is supposed to be அங்கே with the போகாமல் Father without going back to அந்த the Father. கடற்கரைக்கு வந்திருக்கிறார். He came to the shore of இன்றைக்கு Galilee. அவரிடத்தில் வந்து விடு. Come back to him. நான் பேசும்போதே சிலரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். As I am talking now, the Holy Spirit is மகளே, speaking உன்னதான் உன்னோடு தான் நான் பேசுறேன். My daughter, I am talking to மகனே, you. உன்னோடு தான் நான் பேசுறேன். My son, I am talking to நீ you. தூரமாய் போக 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 As you go away from நடந்தது me, என்ன? what happened? அவர்கள் வலையை போட்டார்கள், They cast their nets. அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், They trod their ஆனா ஒரு trouble, மீனும் அகப்படல, but they did not catch even ஒரு one மீனும் fish. அடக்கப்படல. They did not catch even one இயேசுவோடு fish. கூட இருந்த பொழுது, When they were with இயேசு Jesus, சொன்னபடி வலையை போட்ட பொழுது, when they cast their nets, just like இரண்டு Jesus படகு said, அமிழ்ந்து போக்கத்தக்கதா மீனை கண்டவர்கள் the disciples who saw fish that could இப்போது sink இயேசு the விட்டு two தூரம் boats, போன பிறகு now after they went away from திருப்பி him, அதே வெறுமையான படகு, an empty boat, திருப்பி அதே வெறுமையான வலை. the same empty net. உன் வாழ்க்கையில் அதை வெறுமையை மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change the emptiness of அந்த your life. வெறுமையை மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change the emptiness அவர் இந்த of your உயிர்த்த life. நாளை சொல்லுகிறார், In the resurrection நீ day, வந்து விடு, come back to நீ me. வந்து விடு. Come back to me. சீஷர்கள் வருகிறார்கள், Disciples are coming. அங்க அநேக அற்புதங்கள் நடக்குது. So many miracles are happening. ஒன்று, One of the கரைக்கு miracles, வந்தால் as soon as they இவங்க came, கரைக்கு வரதுக்கு முன்னாடி, before they came back இவங்க to the இயேசு shore, கிட்ட வரதுக்கு முன்னாடி, before they came back என் to அப்பன் Jesus, இயேசு, my Lord என் அப்பன் Jesus, இயேசு my Lord Jesus, ஒரு அடுப்பை செய்து He prepared a கொஞ்சம் விறகு stove. வச்சு He kept some ஒரு wood. தவாவை வச்சு He kept a tawa. கொஞ்சம் மீன் எடுத்து He took some அதுல fish. பொரித்து He fried என் them. பிள்ளைங்க ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு They've toiled all night. டயர்டா வருவாங்க, They were coming களைப்பா tired, வருவார்கள். They're coming அவர்களுக்கு tired. சாப்பிடுறது ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு wanting to give something for them to eat. மீனை வறுத்து அப்பத்தை சுட்டு அவங்களுக்காக வச்சிருந்தாரு. He prepared fish and bread for இப்படி them. எந்த அன்பையா இருக்கும்? What kind of love எந்த is அன்பு this? இருக்கும்? Which love is like இந்த this? கூட்டம் முடிகிறது முன்பதாக Before the end of the உனக்காக service, சில மீன்களை கத்த சுட்டு வைத்திருக்கிறார். the Lord has ஓய், prepared some உன்னை fish for திருப்திப்படுத்த you சில அப்பங்களை வைத்திருக்கிறார். to satisfy you. He has இந்த prepared some கூட்டத்திற்குள்ளே bread. வரும்போது, When you came into இந்த this ஆராதனைக்கு meeting, வரும்போது, when you came into நீ this எந்த service, நிலையில வந்திருந்தாலும் சரி, whatever நீ situation you எந்த might have come சூழ்நிலையில் in, வந்திருந்தாலும் சரி, whatever இயேசுவின் circumstance you நாமத்தில் might have come in, சொல்லுகிறேன், in the name of Jesus, நீ I திரும்பி say, போகும்போது before you leave, வந்த நிலையில போவது இல்லை. you will not go back in the same காரணம் உன்னை condition. திருப்திப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உன்னை போஷித்து உன்னை திருப்திப்படுத்தி அனுப்புவார். The Lord who will satisfy you will feed you and satiate you and நீ then send you ஆண்டவரோடு back. வந்து விடு.
வந்துவிடு. Come back to the Lord. தூரமா நிற்க வேண்டாம். Don't stand afar. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது. One more word says. இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? Why did Jesus rise up again? மகதலே நான் மரியாள் கல்லறை அருகே நின்று கொண்டிருக்கிறார். Mary Magdalene was standing near the இதோ tomb. கல்லறை வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. The tomb is empty. இதோ அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். Come and see the place that the Lord was laid இங்கே on. இல்லை என்று தூதர்கள் சொல்லிவிட்டார்கள். Disciples are saying that he is not here. அவர் இல்லை என்று தூதர்கள் சொல்லிவிட்டார்கள். The disciples said, the angel said he is not here. எல்லாரும் போய் விட்டாங்க. Everyone is gone. ஆனா மகதலேனாள், But Mary Magdalene. மகதலேனாள் But Magdalene. அங்க நின்று கொண்டே இருக்கிறார். She is just standing அவருடைய there. இருதயம் பதபதிக்கிறது. Her heart is troubled. 2 நாளைக்கு முன்னாடி அல்லவா அவர் இங்கே புதைத்தே. Did not we bury him 2 days ago? ஐயோ வெள்ளிக்கிழமை அல்லவா இந்த கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டார். He was placed in this tomb on இப்போது Friday. கல்லறை வெறுமையா இருக்கிறது. But the tomb is empty. யார் அவரை எடுத்துக்கொண்டு போனார்கள்? Who carried him away? யார் அவரை எடுத்துக்கொண்டு போனார்கள்? Who carried him away? கலங்கின உள்ளத்தோடு இருக்கும்போது With a troubled heart. இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். Jesus revealed himself. அல்லேலூயா. Hallelujah. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமே. Hallelujah. இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். Jesus revealed அவர் him. கூப்பிடுறார், மரியாளே என்று கூப்பிடுகிறார். He called her Mary. கேட்ட சத்தம், As soon as she heard சில நாட்கள் முன்பதாய் கேட்ட சத்தம், the same voice that she இனி couldn't இந்த hear. சத்தத்தை கேட்க முடியாது. We cannot hear this voice இனி இந்த again. சத்தத்தை கேட்க முடியாது. I cannot hear this voice அவர் again. மரித்து விட்டார் He என்று is dead. அந்த சத்தத்தை கேட்க முடியாது என்று எண்ணிக்கொண்டு இந்த மரியாளுடைய செவிகளிலே Mary, who thought that she cannot hear this voice இப்போது ஒரு again. சத்தம் வருகிறது. Now a voice is coming towards மரியாளே, her. A voice calling out மரியாளே, her. Mary. 1000 தேன்கள் காதல ஊத்துனதை போலுகிறது அவளுக்கு. It felt like thousands of honey இந்த was poured சத்தத்தை inside எங்கே her heart. கேட்டிருக்கிறேனே. I've heard this voice இந்த somewhere. சத்தத்தை எங்கே கேட்டிருக்கிறேனே. I've heard this voice இனி இந்த somewhere. சத்தத்தை கேட்க முடியாது என்று நினைத்தனே. I thought that I cannot hear this voice திரும்பி again. பார்த்தா She turned back and saw. அவள் சொல்லுகிறார், ரபூனி. She says Rabuni. ரபூனி என்றால் என்ன? What does Rabuni mean? போதகரே. It means teacher. போதகரே. It means teacher. அவளால் நம்ப முடியவில்லை. She cannot believe இது that. நடந்து கொண்டிருக்கிறது. As this was இப்போ இது happening. நடந்து கொண்டிருக்கிறது. This was உங்களுக்கு happening. அநேகர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. Many of you, it has been so அந்த many அந்த days since you சத்தத்தை heard the கேட்டு voice. பல நாட்கள் ஆகிவிட்டது. It has been so many days ஆனால் since you heard இப்போது the உன் voice. காதருகே Today near அந்த your சத்தம் ear, காணிக்கிறது. the voice is என் மகளே, heard. My daughter. என் மகளே, My daughter. என் மகனே, My son. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அந்த சத்தம் கேட்ட மாத்திரத்திலே As soon as she heard this voice, இயேசு சொல்லுகிறார், Jesus says, மரியாளே, Mary, என்னை தொடாதே. don't touch me. காரணம் என்ன தெரியுமா? What is the reason? நான் Me. என் தேவனிடத்திலும் என் தேவனிடத்திலும் To my உங்கள் Father தேவனிடத்திலும் and to your என் Father, பிதாவினிடத்திலும் to my Father உங்கள் God பிதாவினிடத்திலும் and to your God. நான் இன்னும் போகவில்லை. I have not yet நல்லா ascended. கவனிக்க வேண்டும். Listen carefully. இது ஒரு மிக முக்கியமான சத்தியம். This is a very important இயேசு truth. உயிர்த்தெழுந்த மாத்திரத்திலே As soon as Jesus got இயேசு up again, மரிக்க வரையிலும் till he died in அவருடைய this world, சத்தம் என்ன தெரியுமா இருந்துச்சு? what was his என் voice? பிதா My Father, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய to do வந்திருக்கிறேன். according to the will of my என் பிதா Father. சித்தம் பண்ணுவது எதுவோ அதுதான். Whatever is my என் Father's பிதா will. என் பிதா என் பிதா என் பிதா. My Father, my Father, my ஆனால் Father. உயிர்த்தெழுந்த போது But after the என் resurrection, பிதா என்கிற டெர்மினாலஜி மாறுகிறது. the terminology is changed அந்த here. நிலை மாறுகிறது. The conditions change இப்போது here. அவர் சொல்லுகிறார், Now he says, மரித்தே, I died. உயிரோடு இருக்கிறேன். I am இப்போ alive. ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. A change has அது come. என்ன மாற்றம்? What is the நான் change? மரிக்கிற வரையிலும் Till I என்னுடைய died, தேவனாய் இருந்தவர் the Father who was நான் my உயிர்த்தெழுந்த God, பிறகு after my அவர் resurrection, உங்களுடைய தேவனாய் மாறி he இருக்கிறார். has become your நான் மரிக்கிற God. வரையிலும் Till my என்னுடைய death, பிதாவாய் இருந்தவர் the Father who was நான் my உயிர்த்தெழுந்த Father, பிறகு after my அவர் resurrection, உங்களுடைய பிதாவாய் மாறி இருக்கிறார். has become your அல்லேலூயா, Father. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. உயிர்த்தெழுந்தது எதை காட்டுகிறது? What does resurrection show? இதுவரையிலும் Till today, அப்பா பிதாவே Father, my God. என்று அழைப்பதுக்கு தகுதி இல்லாதலா இருந்திருக்கலாம். Maybe you are not worthy to call him ஆனால் Abba இந்த Father. உயிர்த்தெழுதல் சொல்லுகிறது, But this resurrection says, இனிமேல் பட்டு after this, இயேசுவுக்கு பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ரைட்ஸ் எவ்வளவு இருக்கிறதோ the same rights that Jesus has to அதே call Abba Father, உரிமை உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். God has given you ராமே and I சொல்ல the same வேண்டாம் ஐயா. authority and rights to call him Father. நானா பாட்டி கதையா சொல்லின்னு இருக்கிறேன். எவ்வளவு பெரிய சத்தியத்தை ஆவியான சொல்லி இருக்கிறார். இனி நீ அனாதை அல்ல. You are not ஆமென் an சொல்லு orphan. சத்தமா.
நீ அனாதை அல்ல, You are not an நீ orphan. திக்கற்றவன் அல்ல, You are not a destitute உனக்கு யாரும் person. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. Don't say that there is no one for உனக்கு ஒரு you. தகப்பன் இருக்கிறார், You have a உனக்கு ஒரு father. தகப்பன் இருக்கிறார். You have a உலக father. கேட்கும், The world might ask அவர் எப்படி you, உலக தகப்பனா மாறினார்? how did he become a worldly என் father? இயேசு உயிர்த்தெழுதல், The resurrection of அவர் Jesus. என்றைக்கு உயிர்த்தெழுந்தாரோ As soon as Jesus அந்த rose back, உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக before the resurrection, அவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். he makes a covenant. சிலுவை ஏறுவதற்கு முன்பதாக Before he got on the பிதாவிடத்தில் cross, ஒரு உடன்படிக்கை செய்தார். he makes a covenant with the என்ன Father. உடன்படிக்கை தெரியுமா? What is the covenant? பிதா சொல்லுகிறார், Father says, குமாரனே, Son, நீ பட வேண்டிய பாடுகள் இதுதான். this is the suffering that you have to go through. உன்னை நிந்திப்பார்கள், They will despise உன்னை you. They அவமானப்படுத்துவார்கள், will humiliate உன்னை you. பரிகசிப்பார்கள், They will mock you. உன்னை They நிர்வாணமாக்குவார்கள், will strip you உன் முகத்துல naked. காரி They உமிழ்வார்கள், will spit on your உன் face. உன் அழகு எல்லாம் உன்னை விட்டு போயிடும். They will take away all your beauty. முதுகு உழுகிற உழவு நிலத்தை போல Your மாறும். back will become a land that is பார்க்கக்கூடிய ரூபம் உனக்கு இல்லாமல் you will இருக்கும். not have an image that anyone can இவ்வளவு see. பாடுகளை நீ படணும். You will have to go through so much of suffering. நீ ரெடியா? Are you ready? பிதா கேக்குறார் குமாரனை பார்த்து, He asks the son, நீ ரெடியா? Are you ready? குமாரன் சொல்றாரு, The son says, எவ்வளவு பாடுபடணுமா? this much of suffering. ஆமா. Father says, yes. எவ்வளவு கஷ்டமா? So much of pain. ஆமா. He says, yes. இதுக்கு மேல இன்னொன்னு நடக்கும். There is one more thing that will happen. என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what will happen? நான் உன்னை கை விட்டுருவேன். I will give you up. உனக்கு நான் உதவி செய்ய I மாட்டேன். will not help you. நீ என்ன கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். Even if you call me, I will not நீ என்ன come. கூப்பிடுவாய், You will call upon ஆனா என் me, செவியை அடைத்துக் கொள்வேன். but I will shut my ears என் to உதவி you. எதிர்பார்ப்பாய், You will seek my help, ஆனா நான் உனக்கு உதவி செய்ய but மாட்டேன். I will not help you. நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியும், I know the pain that you are ஆனா going உனக்கு through, உதவி செய்ய நான் வர மாட்டேன். but I will not come to your aid. குமாரன் கேட்கிறார் பிதாவிடத்துல, The son asks the father, நீங்களா பேசுறீங்க? is it you talking? நீங்களா பேசுறீங்க? Is it you who is நீ saying this? பூமியை வட்டனுக்கையில் When you formed this earth, நீ நான் உம்முடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். I was your beloved child on your bosom. ஒரு நிமிஷம் நான் இல்லாமல் இருந்ததில்லை. There was no time that you were away from me. இப்ப சொல்றீங்க Now you are saying, உன்கிட்ட நான் வர மாட்டேன், I will not come to you. உனக்கு உதவி செய்ய I மாட்டேன், will not help you. உன் சத்தத்துக்கு செவி கொடுக்க I மாட்டேன், will not listen to your உன்னை கை voice. விடுவேன். I will give you up. என்ன பிதாவே? What is this, Father? அப்ப இயேசு சொல்றாரு, சரி Jesus said, yes, okay. இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், I will go through the pain. ஆனா ஒரு கண்டிஷன், But one condition. நீங்க என்ன கை விடும்போது When you give up on me, இந்த காலை கையை பிடிக்கணும். you should hold Caleb's நீ hand. உட்கார்ந்து கொண்டு இருக்கிற கரங்களை நீ You பிடிக்கணும். should catch ராமே every one சொல்லையா? of their hand. கல்லாட்ட உட்கார்ந்து சொல்ல ஆமென். ஆமென். Amen. அவர் கைவிடப்பட்டதுக்கு காரணமே The reason for Jesus to have been உன்னை கையை forsaken, பிடிக்கணும் என்பதுக்காக. to hold your hand. அவர் கை விட்டு பிடிக்காதிருந்தால் செத்த நாய்க்கு கூட உன்னை மதிக்காது, அந்த அளவுக்கு நீ இருந்திருப்பாய். If he had not held on your hand, you would be nothing in this இன்னைக்கு இந்த world. மேன்மை எப்படி வந்தது? How did this honor come to you? அவர் கைவிடப்பட்டார், Because he was நான் forsaken கரம் பிடிக்கப்பட்டேன். and I was holded on. அவர் பிதாவே என்று அழைக்கிற அந்த ஸ்தானத்தை இழந்தார். He gave up the position to call upon the Father. குமாரன் சொல்றாரு, Son says, ஒத்துக்கிறேன், I accept. எவ்வளவு பாடு நான் படுறேன், I will go through the ஆனா suffering. என்னோட ஒரு உடன்படிக்கை செய்யணும். But make a covenant with me. ஒரு உடன்படிக்கை செய்யணும். Make a covenant with என்ன me. உடன்படிக்கை? What is the covenant? என்னோடு கூட, With me. என்னோடு கூட With me. இவ்வளவு நாள் All நான் these ஒருவன் days, தான் I was just அப்பா alone. பிதாவே என்று அழைத்தேன். I was alone calling you ஆனா Abba Father. இத்தனை பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். But if I go through all this இத்தனை pain and பாடுகளை நான் suffering, ஏற்றுக்கொள்கிறேன். but if I go through all ஆனா this நான் pain and மாத்திரம் அல்ல, suffering, not only இங்க இருக்கிற me, எல்லாரும் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்க வேண்டும். but everyone here must call you Abba Father. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அப்பா That is அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவி எங்க இருந்து இந்த உரிமை வந்துச்சு? From where did we get this ownership? உயிர்த்தெழுந்த இயேசு The resurrected Jesus. மரியாள் கிட்ட சொல்றாரு, He says to Mary, மரியாளே Mary, மரியாளே Mary, மகதலேனாலே Magdalene, ஒரு சகத்தை சொல்ல போறேன். I am going to tell you a story. உன் சீஷர் இடத்துல போய் சொல். Tell to my disciples. என்ன தெரியுமா? What is it? என்னோட தேவன்
My God உங்களோட தேவனாய் மாறிவிட்டார். has become your God. என்னுடைய பிதா My Father உங்களுடைய பிதாவாய் has become மாறிவிட்டார். your Father. இந்த உயிர்த்தெழுதலின் நாளின் செய்தி இதுதான். The message of the இந்த resurrection day. உயிர்த்தெழுதலின் செய்தி இதுதான். This is the message on the இனி நீங்கள் resurrection day. அனாதைகள் அல்ல. You are not alone. You are not நமக்கு an ஒரு அப்பா orphan. இருக்கிறார். We have a Father. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். We have a அவர் Father. என்னோடு இருக்கிறார். He is with me. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். The Lord is good. உயிர்த்தெழுதலின் செய்தி. The message of resurrection. இன்னும் நான் மெசேஜுக்கு வரவே இல்லை. I am not coming to my sermon. என்னோட செய்தி என்னவென்றால் Today's sermon அவர் is, உயிரோடு இருக்க காரணம் என்ன? what is the reason for him to be அவர் alive? உயிரோடு இருக்க காரணம் என்ன? The reason for him to be alive. அதை தெரிஞ்சுக்கொள்ள ஆசையா இருந்தால் If you want to know that, கர்த்தர் வருகை பிந்துமானால் if the coming of the Lord is delayed, அடுத்த ஈஸ்டருக்கு வாங்க. Amen. amen. I just given the only the introduction தான் கொடுத்திருக்கிறேன். I've only given the introduction. செய்தி இங்க இருக்குது. The message is here. Amen. Amen. ஆனா இன்ட்ரோடக்ஷனே உங்களுக்கு போதும். But I think the introduction is enough. இன்ட்ரோடக்ஷனே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வச்சிட்டார். God has given you a prophetic ஹalleluya. word through the கரங்களை தட்டி introduction. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.